அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு ஏராளமான கனல் பறக்கும் விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல ஈஷா. இந்த ஈஷா மையத்துக்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருத்தர் அவருடைய பெண் இந்த மாதிரி மூளைச்சலவை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா சம்பந்தப்பட்ட பெண் இல்ல நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல தான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மேட்ரு இதோட முடியலைங்க. இந்த ஈஷா மையத்துக்கு எதிராக ஏராளமான புகார்கள் இருக்கின்றன அப்படின்லாம் குரல் எழுந்தன. நீதிபதி அவர்களும் இது சம்பந்தமா எத்தனை கேஸ் இருக்கு, என்ன ஏது அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காரு. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈஷா மையத்துக்குள்ள போயிட்டு விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க ஈஷா மையத்திலிருந்து. இதுல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீதிபதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. அதாவது சத்குரு அவருடைய மகள் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார், ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துகின்றார். ஆனா இங்க இருக்கிற மையங்களில் வருகின்ற பெண்கள்ல ஒரு சிலர் இந்த மாதிரி திருமண வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள். இது ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதற்குத்தான் முக்கியமாக எதிர்ப்பு எழுந்தது. இதை எதிர்த்து தான் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இந்த போலீஸ் விசாரணைக்கே தடை விதித்திருக்கின்றார்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட உத்தரவுக்கு இடைக்கால தடை கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள இத்தனை காவல்துறையினர் போவது சரியில்லை அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பாத்தீங்களா ஜக்கி அவருடைய செல்வாக்கு, அது ஆளுங்கட்சி ஆதரவு அப்படி இப்படின்னு அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீதிமன்ற தீர்ப்புக்கு இந்த மாதிரி எல்லாம் உள்நோக்கம் கற்பிக்காதீர்கள், அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே சமயத்துல இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு இல்லையா, அவருடைய மகள் குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கின்றார், ஆனா மத்தவங்க அப்படின்னு. இதுல ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம் இருக்குங்க. நான் சன்னியாசியா போனோமா இல்ல குடும்பஸ்தனா இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் என்னுடைய சொந்த முடிவு. இதை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதுலயும் இந்த குடும்ப வாழ்க்கை, அதுக்கப்புறம் இந்த திருமணம் அப்படின்றதெல்லாம் அந்த சட்டப்பூர்வமான வயது வந்துவிட்டால் யாரும் கேள்வி கேட்பதற்கு உரிமை இல்லை. கேரளாவில் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு அப்பா அம்மா என்னுடைய பெண் கல்யாணத்துக்கு பிறகு மதம் மாறி அங்க போயிட்டாங்க, பார்க்க கூட அனுமதிக்கிறது இல்லை. அவங்க ஏதோ ஒரு அமைப்புல ஏதோ சேர்ந்திருந்தாங்க, அதன் மூலமா மூளைச்சலவை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு வழக்கு தொடுத்தார்கள். ஆனா விசாரித்த பிறகு இல்ல அந்த பெண் சுய விருப்பத்தோட தான் அங்க போயிருக்காங்க, மதம் மாறி இருக்காங்க, எல்லாம் அவங்க மேஜர் ஆயிட்டாங்க, அவங்களுடைய டிசிஷன், இதுல யாரும் தடை செய்ய முடியாது அப்படின்னு நீதிமன்றத்துல உத்தரவு வந்தது. அதே மாதிரி தானே எல்லாருக்கும் இப்போ நீதிமன்றத்துல கேட்டிருக்காங்களே அப்படின்னா, சமீப காலங்களில் பார்க்கிறோம் நிறைய விஷயங்கள், கீழமை நீதிமன்றங்களாகட்டும், அதே மாதிரி ஹைகோர்ட் ஆகட்டும், இதுல எழுப்பப்படுகின்ற கேள்விகள் இல்ல சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவது, தடை வாங்குவது அப்படின்றத நம்ம நிறைய பார்க்குறாங்க. சமீபத்துல கர்நாடகா ஹைகோர்ட்ல நினைக்கிறேன், அங்க விசாரணையின் போது ஒரு பெண் வழக்கறிஞர் ஒரு ஆர்குமெண்ட் முன் வைக்கிறாங்க. அப்ப நீதிபதி அவர்கள் ஒரு கருத்து சொல்றார். இது ரொம்ப வைரலாக பேசப்பட்டது. இன்னைக்கு சத்குருவை பார்த்து உங்கள் மகள் மட்டும் திருமண வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் அப்படின்னு கேட்கும் போது, அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்களை பார்த்து கேட்கலாம், உங்க பசங்களை மட்டும் பெரிய படிப்பு படிக்க வச்சுட்டு ஏகாதிபத்திய நாடுகள்ல முதலாளித்துவத்தை வளர்க்கின்ற கம்பெனிகள்ல நல்ல பதவியில சம்பளம் வாங்க வச்சுருக்கிறீங்க, ஆனா மற்றவங்களை மட்டும் கம்யூனிஸ்டத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உண்டி கொள்கை விட்டுருக்கீங்களே, இப்படி கூட கேட்கலாம். இன்னும் சிலரை பார்த்து நீங்க மட்டும் பகுத்தறிவு, சனாதன எதிர்ப்பு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் பகுத்தறிவுக்கு வாங்கன்னு சொல்லி நிற்கிறீங்க, ஆனா உங்க குடும்பத்திலேயே சனாதனம் தழை துவங்குகிறது, இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விகள் எழுப்பிட்டே போலாம். ஆனா அது ஒவ்வொருத்தருடைய சுதந்திரம். இப்ப நீங்க பகுத்தறிவு பேசுறவங்க கிட்ட கேளுங்க, என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, உங்க வீட்டுல கோயிலுக்கு போறாங்களா அப்படின்னா, அது அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சத்குரு அவர்களுடைய மகள் சன்னியாசியா போகணுமா இல்ல குடும்ப வாழ்க்கையில் இருக்கணுமா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணணும். யாரும் யார் மீதும் கருத்துக்களை திணிக்க முடியாது. இதுல இந்த 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் போய் இன்வெஸ்டிகேட் பண்றது அப்படின்றது கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷன் தான். இந்த மாதிரி புகார் வந்த எல்லா இடத்திலும் இந்த மாதிரி விசாரணை செய்யப்படுமா? அது இல்லைன்றதுதான் இங்க பிரச்சனையே. இவர்களெல்லாம் இந்த கன்வர்ஷனை தடுத்து நிறுத்துகின்றார்கள். அதனால தான் அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் வீசப்படுகின்றன அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விதத்துல பார்க்க போனா இந்த கன்வர்ஷனை தடுத்து நிறுத்துவது அப்படின்றது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள், அரசாங்கம் இப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்றதை விட எல்லோருக்கும் ஆன்மீகத்தை எடுத்து செல்ல வேண்டும், அதுதானே சரியான வழியா இருக்க முடியும். ஆனா நாம அதை செய்யறது இல்லை, அங்கதான் நம்ம தப்பு பண்றோம்.
கோயிலுக்குள்ள இவங்க வரலாம், இவங்க வரக்கூடாது. உடனே சில பேர் வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ள விடுறாங்களா அப்படின்வாங்க. கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம், பூஜை பண்ணவா போறோம். இப்போ தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அங்க போயிட்டு என்ன எத்தனை லட்சம் கட்டிக்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணி ஐசியூல கொண்டாந்து விட்டு என்ன உள்ள விடக்கூடாதுன்னீங்க. அவங்க நர்ஸு, டாக்டர் இவங்க மட்டும் உள்ள போயின்னுக்கிறாங்க. நான் தான் பில்லு கட்டணும் தெரியும்ல. நாங்க கட்டுற காசுல தான் நீங்க ஆஸ்பத்திரியே நடத்துறீங்க. என்ன ஐசியூல விட மாட்டீங்களா? இப்படி யாராவது கேட்கிறோமா? இல்ல அந்த வசூல் ராஜாவா? ஆமா. அதுல வந்த மாதிரி ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள என்னையும் விடு. நான் தானே காசு கட்டுறேன். எப்படி ஆபரேஷன் பண்றேன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றோமா? அதாவது உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்றதுல இருந்து டைவர்ட் பண்ற விஷயங்கள் தான், டாக்டிஸ் தான் இதெல்லாம். கருவறைக்குள்ள விடணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறீங்களே, கோயிலுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்களே. அதுவும் HRNCE அவங்க நிர்வாகம், கட்டுப்பாடு, கண்ட்ரோல் எதை ஒண்ணா சொல்லிக்காங்க. அந்த கோவில்லயே விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? இப்படித்தான் நம்மள மடமாத்தி முட்டா பயலுவலாக்கி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி முட்டாள்தனத்திலேருந்து நம்ம வெளில வந்தா மட்டும்தான் நம்ம இந்து கடவுள்களை இழிவுபடுத்துவது, அதுக்கப்புறம் நாங்க ஒழிப்போன்றது, எதிர்ப்போன்றது, இந்த மாதிரி எல்லாம் பேசுறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் இதெல்லாம் கிண்டல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானாக அடங்கும். அந்த ஒற்றுமை இல்லை அப்படின்னா எத்தனை கேஸ் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. அடுத்தது கனல் கண்ணன் அவர்கள், ஸ்டண்ட் மாஸ்டர். இவர் பாத்தீங்கன்னா 2022ல பெரியார் அவர்கள் குறித்து பேசியிருக்கின்றார். இதுக்கு உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜாமீனும் கொடுத்தாங்க. இப்ப அதுல தீர்ப்பு வந்திருக்கின்றது. அந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல ஏராளமான விஷயங்கள் லிங்க் ஆயிருக்குதுங்க. அதாவது நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கடவுளை நம்புகிறவர் முட்டாள், கடவுள் இல்லை, கடவுள் அப்படின்லாம் போட்டிருக்கு இல்லையா? இந்த வாசகங்கள் ப்ரொவகேட்டிவா இருக்கு. அதனால அவர் அந்த பதிலை சொல்லி இருக்கின்றார். இது வந்து கேஸ் போட்டவர் இந்த மாதிரி வாசகத்தை சொல்லிட்டு அதனால அவர் ப்ரோவோக் ஆகி இந்த மாதிரி சொல்லும் போது இது எப்படி நீங்க வந்து அவர் மீது குற்றம் சாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். இந்த புரட்டாசி மாசத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்குதுங்க. ஆளுக்கு வந்து இந்த மட்டன், சிக்கன் இந்த படத்தெல்லாம் போட்டு அதாவது வெறுப்பேத்துறாங்களாம். இதுல அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, பாருங்க, எந்த ஒரு நான் வெஜிடேரியன் அசைவம் சாப்பிட்றவராவது சைவம் மட்டுமே சாப்பிட்றவரை பார்த்து ஐயா என்ன நீ வெறும் சைவம் மட்டுமே சாப்பிட்ற அப்படின்னு கேட்டுக்கிறாங்களா? ஆனா இந்த சைவம் மட்டுமே சாப்பிடுபவர்கள் அவங்க என்ன அசைவம் சாப்பிட்றவங்களை பார்த்து என்ன நீ அசைவம் எல்லாம் சாப்பிட்ற இப்படின்லாம் கேலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதாவது இவங்களுடைய நினைப்பு என்னன்னா, சைவம் மட்டுமே சாப்பிடுபவர்கள் அப்படின்னா அவர்கள் பிராமணர்கள், அவங்கள நாங்க விருப்பித்துட்டோம் பாரு அப்படின்னு. திருமாவர்கள் ஒரு பேட்டியில வெளிப்படையா சொல்லியிருந்தார், நான் அசைவம் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த சைவம் அசைவம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பகுத்தறிவு நாத்திகம் பொதுவா இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாத்திகம் பேசினா அது பகுத்தறிவுன்னு ஆயிப்போச்சுங்க. இந்த பகுத்தறிவு பேசுறவங்க எல்லாம் கடவுளை நம்புறவங்களை வந்து நீ ஒன்னும் முட்டாளா இருக்க, 10ஆம் பசலித்தனமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. என்னைக்காவது கடவுளை நம்புகிற ஆன்மீகவாதி யாராவது ஒருத்தர் கடவுளை நம்பாதவர்களை பார்த்து கடவுளை நம்பாத நீ முட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா? ஏன் இங்க மட்டும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க பகுத்து ஆராய்ஞ்சு கடவுள் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அவர் பகுத்து ஆராய்ச்சி கடவுள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறாரு. உங்க நம்பிக்கை அவருடைய நம்பிக்கை. இது எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்? நீங்க தான் உலகத்திலேயே பெரிய புத்திசாலி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அது முட்டாள்தனம் அப்படின்னு மத்தவங்க நினைக்கலாம். இது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அண்ட் எல்லாரும் எல்லா நேரத்திலையும் புத்திசாலியா இருக்க முடியாது. எல்லாரும் எல்லா நேரத்திலையும் முட்டாளா இருக்க முடியாது. புத்திசாலிகள் முட்டாளும் ஆவாங்க. பல நேரத்துல முட்டாள்களும் புத்திசாலி ஆவார்கள். இதுக்கு என்ன பண்ண போறீங்க? எதுக்காக கடவுளை நம்புறவங்க எல்லாம் முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப கடவுளை நம்பாதவன் முட்டாள், கடவுளை நம்பாதவன் காட்டு மிராண்டி அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நீங்க ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? உங்களுக்கு இருக்க அதே உரிமை அடுத்தவங்களுக்கும் இருக்குது. அப்ப நாளைக்கு யாராவது அவங்க வீட்டு வாசல்ல கடவுளை நம்பாதவன் முட்டாள், கடவுளை நம்பாதவன் காட்டு மிராண்டின்னு எழுதி வச்சா என்ன பண்ணுவீங்க? கருத்து சுதந்திரம். எப்படி நாத்திகவாதிகள் வந்து கடவுளை நம்புறவன் முட்டாள்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் கடவுளை நம்பாதவன் முட்டாள்னு சொன்னா நீங்க கேள்வி கேட்க முடியுமா? அடுத்தது இந்த புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசி மாசம் இதையே நண்பர் ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் பிராமணர்கள் கொண்டு வந்தது ப்ரோ அப்படின்னாரு. பிராமணர்கள்னா அவங்க பொதுவாகவே அசைவம் சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் என்ன புரட்டாசி மாசம்னு? இதை கேட்டா அவருக்கு பதில் இல்லைங்க. சொல்லப்போனா இன்னைக்கு பல பிராமணர்கள் வந்து நாங்க அசைவம் சாப்பிடுகிறோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டு போறாங்க. அது அவங்க சாய்ஸ். அதை யாரும் கேட்க போறது கிடையாதுங்க. உங்க இஷ்டம். நீங்க எதை ஒண்ணா சாப்பிடுங்க. நீங்க வந்து கோழிக்கறி சாப்பிடுங்க, ஆட்டுக்கறி சாப்பிடுங்க, மாட்டுக்கறி சாப்பிடுங்க, பன்னிக்கறி சாப்பிடுங்க, அண்ணன் சீமான் மாதிரி ஆமக்கறி கூட சாப்பிடுங்க. இந்த சிவாஜி படம் அதுல ஆம குஞ்சு பொறிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. எதை ஒண்ணா சாப்பிட்டு போங்க. ஆனா இன்னைக்கு நான் என்ன சாப்பிடணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும்னு பொதுவுல யாருமே சொல்ல முடியாது. நாம சாப்பிட்றத டிசைட் பண்றது முதல்ல டாக்டர்.
இங்க பாதி பேருக்கு மேல சுகரு, பிபி அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குதுங்க. அதுக்கப்புறம் டயட்டிஷியன், அதுக்கப்புறமா இந்த ஹெல்த் அட்வைசர்னு நிறைய பேர் இருக்காங்க. போதாக்குறைக்கு யூடியூப்ல நிறைய பேர் வந்து இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தான் நம்ம என்ன சாப்பிடணுன்றத டிசைட் பண்றாங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நாம என்ன சாப்பிடணும் அப்படின்றத ஆம்பளைங்க டிசைட் பண்ண முடியாது. வீட்டுல இருக்க பொம்பளைங்க தான் டிசைட் பண்றாங்க. உடனே போர்க்கொடி தூக்காதீங்க, பொம்பளைங்க தான் சமைக்கிறாங்களான்னு நான் என்ன சமைக்கணும் அப்படின்றதையே என் மனைவி தான் டிசைட் பண்றாங்க. அப்படி எடுத்துட்டு போங்க. இதுல என்ன இருக்குது நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு? புரட்டாசி மாசத்துல சாப்பிடாதவங்க சாப்பிடாம இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு என்னங்க வந்தது? நீங்க அவங்கள போய் சாப்பிடு சாப்பிடுன்னு திணிக்கிறீங்க. இதான் என்னுடைய கேள்வி. சொல்லப்போனா புரட்டாசி மாசத்துல சாப்பிட மாட்டோம் அப்படின்னு இருக்கவங்க மத்த மாசத்துல சாப்பிடுறாங்க. இதான அர்த்தம்? என்னைக்குமே சாப்பிடாதவனுக்கு புரட்டாசியும் ஒண்ணுதான், ஐப்பசியும் ஒண்ணுதான். அப்ப அவங்க கிட்ட போயிட்டு என்ன புரட்டாசியில நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவங்க வந்து இந்த கர்நாடக பிராமணர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுடைய உணவு பழக்கம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு மாசத்துல வந்து பால், தயிர் அது சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு மாசம் காய்கறியே சேர்த்துக்க மாட்டாங்க. நான் கேட்டேன், "என்னப்பா காய்கறி சாப்பிடாம என்ன?" அப்படின்னா, "இல்ல அந்த மாசத்துல வந்து இந்த விளைகிற உணவுப் பொருட்கள், காய்கறிகள் இருக்கு இல்லையா? அதுல வந்து பூச்சி, புழு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அத சேர்த்துக்க மாட்டோம்." அப்படின்னு. இந்த மாரி நெறைய வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாசத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்றது காலங்காலமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். இத்தனை வருஷமா இல்லாம இப்பதான் ஏன் இத உட்கார்ந்து நக்கல் பண்ணின்னு இருக்கிறீங்க? எனக்கு புரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அப்படின்னு சொல்லிக்கின்னு, இந்த வூட்டுல 4 பக்கமும் வரட்டி தட்டி வச்சாங்க. எந்த வூட்ல 4 பக்கமும் வரட்டி தட்டி வச்சாங்கன்னு தெரியல. ஆனா இவனுங்க அளந்து வுட்டுன்னுக்குறானுங்க. ஏன்னா வரட்டி தட்டி வச்சா அது 30 நாளைக்கு அப்படியே செவுத்துல இருக்கும். அணுகுண்டு போட்டா கூட அது வந்து பாதுகாக்கும் அப்படின்னு. எப்படி சோழர் காலத்துல வந்து இந்த வரட்டி தட்டி தான் காப்பாத்தினாங்க. அந்த காலத்துல எங்கடா அணுகுண்டு இருந்ததுன்னு கேளுங்க, ஒருத்தங்கிட்ட இருந்து பதில் வராது. இப்படி வந்து முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அப்படின்னு முட்டாள்தனமா முட்டு குத்து நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முன்னோர்கள் வந்து புரட்டாசி மாசத்துல சாப்பிடாத அப்படின்னா அதை கேள்வி கேட்டு நக்கல் பண்ணி நிக்கிறாங்க. இவங்களை என்னத்தான் சொல்றது நம்ம? நீங்க சாப்பிடுறீங்களா? தாராளமா சாப்பிட்டு போங்க. ஆனா அடுத்தவன் ஏன் நீ சாப்பிடு இதை தின்னு அப்படின்னு திணிக்கிறீங்க? அவங்க என்னைக்காவது உங்ககிட்ட வந்து இதை தின்னுன்னு உங்ககிட்ட திணிச்சுக்கிறாங்களா? இதுல வேற பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பள்ளிக்கூடத்துல வந்து அசைவம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல யூனிஃபார்ம் அப்படின்னு கொண்டு வந்தது எதுக்காகங்க? இந்த பசங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கக்கூடாது உடையில. அதனால எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கணும். சில பேர் நிறைய காசு குடுத்து ஜிகு ஜிகுன்னு போட்டு வருவாங்க. சில பேர் வந்து சாதாரணமா போட்டு வருவாங்க. இந்த ஏற்றத்தாழ்வை தவிர்க்கணுன்றதுக்காக தான் யூனிஃபார்ம் கொண்டு வந்தது. இப்போ அதே மாதிரி அசைவம் அப்படின்னும் போது அது குழந்தைங்களுக்கு அது காரசாரமா இருக்கும். அதனால கூட இருக்க மத்த பிள்ளைங்களுக்கு அப்படி கொஞ்சம் நாக்குல தண்ணி ஊறும். ஆனா எத்தனை குழந்தைகள் வந்து இதை எல்லாருக்கும் குடுக்கணும் அப்படின்னு தோணும் சொல்லுங்க? அடுத்தது எல்லாருக்கும் குடுக்கணும்னாலும் அந்த டப்பாக்குள்ள இருக்கணும்ல. அப்ப என்ன ஆகும்? அந்த குழந்தைகளுக்குள்ளேயே அந்த போட்டி பொறாமை வரும். நீங்க அந்த அசைவத்த விடுங்க. குடுக்கிறதே வந்து ஒரு நார்மலா குடுத்து விடாம நம்ம ஜிகு ஜிகுன்னு ஏதோ ஒரு பிஸ்ஸா, பர்கர் இந்த மாரிலாம் குடுத்து விட்டோம் அப்டின்னாலுமே, அப்பவும் மத்த பசங்களுக்குள்ள அந்த ஒரு என்ன இவன் மட்டும் இது சாப்பிடுறானே நமக்கு குடுக்கலையே அப்படின்ற ஒரு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு எண்ணம் வரத்தானே செய்யும். சோ இதுக்காகத்தான் அசைவம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றது. உடனே பாத்தீங்களா சனாதனத்தை திணிக்கிறார்கள் அப்படின்னு. சனாதனம் என்னைக்காவது நீ இதெல்லாம் சாப்பிடாதன்னு சொல்லிச்சா? அதுல திரும்ப அவர்கள் சொல்றாரு, இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா வந்து மதுவிலக்கு கொள்கை மட்டும் தேச அளவுல வேணுமா அப்படின்னு. அது வேற, இது வேற. கல்விக் கொள்கை சனாதனத்தை திணிக்கிறது அப்படின்னாரு. அதான் அந்த பேட்டியில நான் சொன்னேன். அப்படியா? அப்பன்னா யாராவது அண்ணன் திருமாவர்கள் கிட்ட போய் சொல்லுங்க. இந்த சோமபானம், சுறாபானம் இந்த மாதிரி ஆரியர்கள் தான் கொண்டு வந்து திணித்தார்கள் நம்ம கிட்ட. அது வரைக்கும் நம்ம ஊர்ல கள்ளு தான் ஒரே பானமாக இருந்தது. அதனால இந்த ஆரியர்கள் கொண்டு வந்த சோமபானம், சுறாபானம் அதனுடைய வழித்தோன்றலான விஸ்கி, பிராந்தி இந்த சரக்குகளை எல்லாம் உடனே இழுத்து மூடுங்க. சனாதனத்தை எதிர்ப்போம் சொல்றவர் இதை செய்யணுமா வேணாமா? தயவு செஞ்சு யாராவது அண்ணன் திருமா கிட்ட எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். யார் எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. அதுல அவர் பேசுறாரு 2026ல மதுக்கடைகளை மூடிவிட்டால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு. அப்ப வந்து மதுக்கடைகளை மூடலைன்னா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வராதா? எங்கேயோ பொடி வச்சு பேசுறார் அண்ணன் திருமா அவர்கள். அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனா திருமாவுடைய வலையில் திமுக சிக்கி விட்டது. இதுல அண்ணன் திருமா அவர்கள் அந்த மதுவிலக்கு, மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாருங்க. அந்த மாநாடுல அவர் பேசினதெல்லாம் பார்க்கும் பொழுது, மாநாட்டு தீர்மானங்கள் ஒரு பக்கம். ஆனா இந்த மது விற்பனை இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதுக்கு முட்டு கொடுப்பதற்கு 300 வழிகள் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுது. சொல்றாரு பாருங்க சுத்தி வந்து நெருப்பு இருக்கின்றது, நடுவில் கற்பூரம் போல நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்னு.
சரிங்க, பீகார்ல எப்படிங்க இருக்குது? அத பத்தி யாரும் யோசிச்சு பார்க்கலையா? என் அண்ணனுக்கு தெரியாததா? இவரே வந்து எடப்பாடியார் ஆட்சி காலத்துல சொல்லியிருக்காரு. பாருங்க, பீகார்ல நிதிஷ்குமார் வந்து ஒரே கையெழுத்துல மதுவை ஒழித்து விட்டார் அப்படின்னு. இப்ப மறந்து போச்சா? அதே மாரி ஒரே கழுத்துல அழிக்க வேண்டியது தானே? அந்த மாநாட்டு தீர்மானத்துல பார்த்தீங்கன்னா, கடைசியில ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. ஒரு வரி அப்படின்னு சொல்லலாம். நிஜமாவே வரி தான். இந்த வரி வருமானம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா, இந்த கனிம வளங்கள் மீது மாநில அரசாங்கம் வரி விதிக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்துச்சு. ஸோ வரிக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது உங்களுக்கு வரி வருமானத்தை ஈட்டுவதற்கு. ஸோ இந்த வருமானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீர்மானத்துல இருக்குது. அத மேடையில ஓங்கி பேசி முதலமைச்சர் கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. அதை பாருங்க, நல்ல வழி இருக்குதுங்க நமக்கு வருமானத்துக்கு. அதை விட்டுட்டு ஏங்க இந்த சரக்கு வித்து சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. ஆனா அதை விட்டுட்டு மது விற்பதற்கு என்னென்னலாம் காரணம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு இவர் சொல்லி நிற்கிறாருங்க. 71ல கொண்டு வந்தாங்க அப்படின்றாரு. போதாவரி என்ன பண்ணிட்டாரு? பாருங்க, இதை வந்து அரசு விற்பது அப்படின்ற முடிவை எடுத்தது யார் அப்படின்றாரு. நல்ல காலம். இந்த சரக்கை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஜாதி ஒழிப்புன்னு திமுக ஏன் கேட்குறீங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாதியை கண்டுபிடிச்சது யாரு? மதத்தை கண்டுபிடிச்சது யாரு? கடவுளை கண்டுபிடிச்சது யாரு? அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. அதே மாதிரியே போயிட்டு இருக்கலாம். அதே ட்ராக்ல தான் இன்னைக்கு எல்லாம் போறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வேற யாராவது கேட்பாங்க, சரக்கை கண்டுபிடிச்சது யாரு? அவங்களாண்ட போயிட்டு சரக்கை நிறுத்தணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லாத அப்படின்வாங்க. அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி தான் நடந்து நிக்குது இப்போ. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுங்க. அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திமுகவிலிருந்து ரொம்ப கடுமையாக குரல் எழுந்தது. அண்ணன் ஆ ராசா தான் சொல்லியிருந்தாரு. அதை விசிகால கொஞ்சம் கூட கண்டுக்கல. இருந்தாலும் திமுக தரப்பிலிருந்து அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களும் அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றனர். இதுல இருந்து என்ன தெரியுது? திமுக தான் திருமாவிடம் தோற்றுவிட்டது. அவங்க சொன்னதை எதையும் விசிகா கேட்கல, திருமாவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் இவங்க கலந்துக்கினாங்க அப்படின்னு சொன்னா, அதான் விசிகா இல்லாமல் கூட்டணி ஜெயிக்க முடியாது அப்படின்றது திமுகவிற்கு புரிந்திருக்கின்றது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், திருமாவர்கள் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இந்த திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக விசிகாவை தனிமைப்படுத்த வேண்டும், இல்லாட்டா கூட்டணியை பிரிக்க வேண்டும் அப்படின்னு சதி நடந்துனுக்குது அப்படின்னு சொன்னாருங்க. இத திமுகல யாரும் இது வரைக்கும் கவுண்டர் பண்ணல. அப்ப திருப்பி திருப்பி இது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மக்கள் மனசுல என்ன பதியும்? ஓஹோ, விசிக இந்த கூட்டணி விட்டு வெளில வந்துச்சுன்னா திமுக பலகீனமாயிடும், வீக் ஆக்கணும் அப்படின்றதுக்காகவே பாஜக அதிமுக எல்லாம் சதி பண்ணிருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்குது. அப்போ நாளைக்கு விசிக திமுக கூட்டணி இருந்து விலகி விட்டால் யாருமே சொல்ல வேணாம், திமுக கூட்டணி வீக் ஆயிடுச்சு, திமுக பலகீனமாகி விட்டது, இப்படின்ற இம்ப்ரெஷன் தான் இம்மிடியட்டா மக்கள் மனசுல வரும். சோ இந்த நரேட்டிவை செட் பண்றதுல திருமாவர்கள் அமோக வெற்றி அடைந்திருக்கின்றார். என்னவோ தெரியல, திமுக இதை கவுண்டர் பண்ணாம விட்டுனுக்குறாங்க. சரி விடுங்க, அவங்க கூட்டணி, அவங்க கட்சி, அது அவங்களுடைய பொறுப்பு. நமக்கு என்ன வந்தது? மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.